ஹாய்ங்க. இந்த கிளைமேட் நல்லா காரசாரமாக மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம ஃப்ரெஷ்ஷாக செலவெல்லாம் வறுத்து பொடி பண்ணி செய்யணும். நல்ல மனமாக இருக்கும், ருசி அம்புட் ருசியாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு, சோம்பு, வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகோட காரந்து சேர்த்தி போட்டிருக்கேங்க. வரமிளகா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க. நல்லா வறுத்துட்டுங்க. ஆனப்புறம் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டுங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. நான் மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருந்த மட்டனை எடுத்து போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கலர் மாறுப்புறம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி போட்டுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக செலவெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து போட்டுங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுங்க. ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. எலாட்டுக்கறியாக இருந்தால் நல்லா ஸ்பீடாக வெந்துருங்க. இதே கொஞ்சம் முத்துனா இருந்தால் 2-3 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு கை சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அது ஓடையே எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா சுண்டுன பிறகு நல்லா இது மாதிரி பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா தண்ணியில் வற்றி நல்லா சுக்கா கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அம்புட்டு ருசியாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, எங்கள் சேனல் பிடிச்சா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ முடிஞ்சு பயணம் தொடரும். நன்றி.